எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் கிறிஸ் கிச்சன் சேனல்லேருந்து மிஸ்ஸஸ் பூர்ணி பிரசன்னா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறது பால் கொழுக்கட்டை. இன்றைக்கி சண்டேயில் சூப்பராக ஒரு பால் கொழுக்கட்டை செஞ்சு தரேன். எல்லோரும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல பால் கொழுக்கட்டைக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கணும். அதில் எப்படி பிசையணும், நேற்று கொழுக்கட்டைக்கு எப்படி பிசைஞ்சோமோ அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கணும். மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. இப்போ இந்த மாவை நம்ம அழகாக அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா வெல்லம், தேங்காய் துருவல், இது ரெண்டு மட்டும்தான். அப்புறம் பால் அழகாக உருட்டி வச்சுக்கிறோம். உருட்டி வச்சுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் பால் காய்ச்சிக்கலாம். சர்க்கரை பாகு எப்படி காய்ச்சணும் தெரியும் தானே உங்களுக்கு. நல்லா ஒரு டம்ளர் ஒரு கப் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 1/4 கிலோ வெல்லம் போட்டு நல்லா காய்ச்சிக்கணும். பாருங்கள், பாகு ரெடி ஆகிட்டு வருது. இப்போ நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம அந்த கொழுக்கட்டையை அதில் போடுறோம். பாருங்கள், கொழுக்கட்டை நான் போடுறேன் பாருங்கள். இது மாதிரி போடணும். போட்டால் தான் உங்களுக்கு சூப்பராக வரும் கொழுக்கட்டை. நல்லா கொதிக்கணும். இந்த தேங்காய் துருவல் எடுத்து நம்ம அது மேலே எப்படி ஆட் பண்ணணும். அது கூட நான் ஏலக்காயும் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள். அந்த ஏலக்காய் அதில் பூ பாருங்கள். இப்போ போட்டுட்டோம். இப்போ நம்ம இந்த பால் எடுத்து பசும்பால் எடுத்து அதில் ஊற்றுறோம் பாருங்கள். அதில் திக்காக ஊற்றி இந்த மாதிரி சூப்பரான ஒரு பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். வாங்க சாப்பிட்லாம். மறக்காமல் எல்லோரும் சேனலை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.